வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். திருமண அமைப்பு, திருமண உறவு அப்படின்றது ஒரு உறவுகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அல்லது ஒரு மகத்துவமான உறவுகள் அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் இந்த திருமண வாழ்க்கை என்னும் உறவு. திருமண பந்தம் அப்படின்ற அந்த உறவு. இந்த திருமண வாழ்க்கை, திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாள் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றது நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா திருமணமே ஒருவரின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பருவம் தான், தருணம் தான் அப்படின்னு சொல்லணும். திருமண பருவத்தில் அந்த திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வில் ஒரு திருப்புமுனையான தருணம் தான், பருவம் தான் அது. அவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடிய இந்த திருமணம் குறிக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாள் எந்த அளவுக்கு துல்லியமாக சிறப்பான நாளாக அமைத்து தர வேண்டும் அப்படின்றது முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. சரி, இந்த திருமண நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்த திருமண நாளை அமைக்கும் பொழுது மிகவும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதை யாரு அமைச்சு கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் தான் அமைச்சு கொடுப்பாரு. அதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் அமைச்சு கொடுக்கிற அந்த சுபமுகூர்த்த தேதி, நாள், நட்சத்திரம், நேரம் இவை சரியானவற்றை கொண்டு அமைத்து தந்திருக்கிறாரா? அங்கதான் கொஸ்டின். அப்படி அமைத்து தராததினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அப்படி அமைத்து தரும் பொழுது சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி அமைத்து தராமல் போனால் வாழ்வில் என்னென்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பதிவுக்குள்ளார பார்த்துடலாம். பதிவுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி புதுசா நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகள்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை நாம பேசிட்டு போயிடலாம். உறவுகளே, நீங்கள் நமது சேனலை புதுசா பார்க்கறதா இருந்தா நீங்கள் உங்களது நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபரிடமும் நமது சேனலை பற்றி அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. நாம ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு அந்த நிறுவனத்தின் வழியா இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மளால முடிந்த உதவியை செஞ்சுக்கிட்டு வரோம். ஆலய தொண்டுகள் இறைப்பணியும் நாம செய்கிறோம். ஹோமம் வளர்க்குது, வேலி வளர்ப்பது, இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக மக்கள் நன்மை வேண்டி நாம செய்கிறோம். நமக்கு பர்சனலுக்குன்னு செய்யும் பொழுது அது வழியா கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் இருக்கு இல்லையா? இந்த புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து வேண்டாம். ஏனென்றால் நாம் ஹோமம் வளர்ப்பதே பார்த்தீங்கன்னா உலக மக்கள் நன்மை வேண்டிதான். அதுல எல்லோரும் அடங்க பெறுவதனால் இது உங்களுக்கும் இந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே தான் சொல்றேன், எல்லோருகிட்டையும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. முதல்ல பார்த்துட்டு இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே. இந்த சுப முகூர்த்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்றத நாம பார்த்தோம். இந்த சுப முகூர்த்த நாள் அமையும் பொழுது மிகவும் முக்கியமாக நாம பார்க்கக்கூடியது உங்களுடைய முகூர்த்த நாளின் தேதி, நட்சத்திரம், முகூர்த்த நேரம். இது மூன்றும் கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும்.
சிறப்பானதாக இதை குறித்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, சிறப்பானது அப்படின்றத எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். தேதிகள முதல்ல நாம எடுத்துக்குவோம். தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தேதிகள் அமையும் பொழுது மிகவும் சிறப்பான நாளாக அது அமையும். மத்த தேதிகளில் அமைவது சிறப்பில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதில் மத்திம தேதிகள் இருக்கிறது, அசுப தேதிகளும் இருக்கிறது. இப்பொழுது நம்ம சுபத்த பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால, சுப தேதிகள மட்டும் நான் சொல்றேன். 2, 6, 7 இந்த தேதிகள் உங்களுக்கு முகூர்த்த தேதியாக அமைந்தால், மிகவும் சிறப்பான பலனை இந்த தேதிகள் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். அடுத்தது நட்சத்திரத்துக்கு வருவோம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திருமணத்தன்று எந்த நட்சத்திரத்தில நீங்க மாங்கல்ய தானம் செய்தீர்கள், கன்னிகா தானம் செய்து கொடுத்தார்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல சுப நட்சத்திரமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் ராசியாகவும், 5ஆம் ராசியாகவும், 9ஆம் ராசியாகவும் வரக்கூடிய திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக உன்னதமான ராசி, பலம் வாய்ந்த ராசி. இந்த ராசிகளில் தான் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரமாக அமைய பெற்றிருக்கும். மற்ற ராசிகளில் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு முழு நட்சத்திரமாக அமைந்திருக்கும். மற்ற 2 நட்சத்திரங்கள் உங்களுக்கு துண்டு விழக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இப்படி முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, சுப நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய, திரிகோண ராசியாக அந்த ராசியில் இடம்பெற்றக்கூடிய சுப நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் திருமணம் அமைத்து கொண்டவர்கள் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். எப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் படிப்படியாக வாழ்வில் முன்னேறி வாழ்வின் வெற்றியை நாட்டிவிட்டுதான் அவர்களுடைய வாழ்க்கை முற்றும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான மகத்துவமான நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமண வாழ்க்கைக்கோ அல்லது இன்னைக்கு மனித குலத்திற்கோ மிகவும் இன்றியமையாம இருக்கக்கூடியது பொருளாதாரம் தான். பணம், காசு தான். இந்த பணம், காசை தரக்கூடிய இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில முழு நட்சத்திரமாக, சுப நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம். எப்படி ஜோதிட சாஸ்திரம் அமைய பெற்றிருக்கிறது பார்த்தீங்களா? பொருளாதாரத்தை தரக்கூடியது அந்த 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவத்துல 2வது நட்சத்திரமா அமைச்சிருக்காங்க நமது ஜோதிட சாஸ்திர ஞானிகள், ரிஷிமார்கள், அன்னை கலைவாணி தேவி. இப்படி அமையப்பெற்ற அந்த 2வது நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம். அப்படியே நீங்கள் காலபுருஷத்திற்கு 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் முழு நட்சத்திரமாக, சுப நட்சத்திரமாக அஸ்தம் நட்சத்திரம். இந்த 6வது ராசி பார்த்தீங்கன்னா, எதிரிகளை சொல்லக்கூடியது, கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நோய் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசுப பலன். சுப பலன் இந்த 6ஆம் பாவகம் என்னென்ன தருகிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் வாழ்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பாவகமே 6ஆம் பாவகம்தான். 3ஆம் பாவகத்தை சொல்லுவாங்க சில பேரு. ஆனால் அந்த 3ஆம் பாவகத்தை விட
ஒரு மடங்கு அதிகமாக உங்களுக்கு வெற்றி தருவதில், இலக்கை நிர்ணயிப்பதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது இந்த 6வது ராசி தான். இந்த 6ஆம் இடத்தில் தான் உங்களது வெற்றியும் இருக்கு, வேலையும் இருக்கிறது. நீங்கள் என்ன வேலையை செய்வீர்கள்? உங்களுக்கு அடிமை வேலையா? அல்லது அதிபதியாக இருக்கக்கூடிய வேலையா? அதாவது நீங்கள் அடிமை வேலை செய்து வாழக்கூடியவர்களா? அல்லது தொழில் செய்து அடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பவர்களா? அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம், 10ஆம் இடம். இதை 2ஐ வைத்து தான் நீங்கள் வேலை செய்வீர்களா? அல்லது வேலை கொடுப்பீர்களா? அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டி, எதிரி. வாழ்வில் போட்டி இல்லாவிட்டாலும், எதிரி இல்லாவிட்டாலும், ஒரு அ என்ன சொல்வது? வரைமுறை இல்லாத, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாகிவிடும். வரைமுறையோடு ஒரு கட்டுக்கோப்போட வாழ்ற வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அதுல தான் சுவாரஸ்யம் இருக்கும். ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல், வரைமுறை இல்லாமல் வாழும் வாழ்க்கை உப்பில்லா சாப்பாடு மாரி சப்புன்னு இருக்கும் வந்து. அதுபோல இந்த 6ஆம் பாவகத்தில் முழு நட்சத்திரமான சுப நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரமும், அதேபோல 10ஆம் பாவகத்தில் காலபுருஷத்திற்கு 10ஆம் பாவகத்தில் திருவோணம் நட்சத்திரம் என்னும் சுப நட்சத்திரம், முழு நட்சத்திரம். நான் சொன்னது போல நீங்கள் என்ன தொழில் செய்வீர்கள்? நீங்கள் வேலை வாங்குபவர்களா? அல்லது அடுத்தவரிடத்தில் வேலை செய்பவர்களா? அப்படின்றத இந்த 10ஆம் பாவகத்தின் வழியாக தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தொழிலதிபரா? அப்படின்றத இந்த 10ஆம் பாவகத்தின் வழியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். உங்களது கர்மத்தையும் இந்த 10ஆம் பாவகம் தான் வச்சிருக்கு. எதை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்றத இந்த 10ஆம் பாவகம் தான் உங்களுக்கு தீர்மானிக்கும். இப்படி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் திருமண முகூர்த்த தேதியை நீங்கள் அமைத்திருந்தீர்கள் என்றால், இது சுப நட்சத்திரங்கள். இந்த சுப நட்சத்திரத்தின் வழியாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் முன்னேறி வெற்றியை அடைவீர்கள். உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். என்னென்ன நட்சத்திரம்? அஸ்வினி, மகம், மூலம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். மீதம் நட்சத்திரம் இருக்கிறது. மத்திமம் நட்சத்திரம், அசுப நட்சத்திரம். இவைகள் எல்லாம் நான் தவிர்த்து விட்டேன். சுப நட்சத்திரங்களை மட்டும் நாம் இந்த பதிவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கால நேரம். ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் முகூர்த்த நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த முகூர்த்த நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் மாங்கல்ய தானம் கொடுக்க வேண்டும், அல்லது கன்னிகா தானம் அமைக்க வேண்டும். இப்படி நீங்கள் கன்னிகா தானமோ மாங்கல்ய தானமோ செய்யக்கூடிய இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இப்போ வெள்ளிக்கிழமை சுபமான நாள் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நீங்க முகூர்த்தம் அமைச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. இந்த வெள்ளிக்கிழமை 6 to 9 வரைக்கும் ஓரைகள், அருமையான ஓரைகள். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை 3 மணி நேரமும் அருமையான ஓரை, சுப ஓரைகள். அதனால 6 to 9 சுப நேரம் அப்படின்னு சொல்லி முகூர்த்த தேதி நேரத்தை வந்து குறிச்சு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. நீங்க 6 to 9 வரைக்கும் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 7:30க்கு போயிட்டு 8 மணிக்கு நீங்க மாங்கல்ய தானமோ கன்னிகா தானமோ தரீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 6 to 7 வரைக்கும் சுபமான நல்ல நேரம் சுக்கிர ஓரை. 7:30லிருந்து 9:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து குளிகை காலம் துவங்குகிறது. இப்போ 7:30லிருந்து 9:30 1:30 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, குளிகை நேரம் தான் இருக்கு. இந்த குளிகை நேரம் வந்து சிறப்பான நேரம், நல்ல நேரம் தான். இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இது செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பான வேலையை செய்யும். மற்ற நல்ல நேரத்தை நீங்க மற்ற நிகழ்வுகளுக்காக இந்த குளிகை நேரத்துல செய்வது மிக மகத்தான பலனை ஏற்படுத்தி தரும். ஆனால் முகூர்த்தம், திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை மட்டும் குளிகையில நீங்க செய்யக்கூடாது. ஏன்
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குளிகை அப்படின்றது 6 ஆகும். அருகி பெருகி கொடுக்கும். இப்படி செய்யக்கூடிய இந்த கால நேரத்தில் நீங்கள் மாங்கல்ய தானமோ, கன்னிகா தானமோ நீங்கள் செய்து வைத்தீர்கள் என்றால், இது எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு திருமணத்திற்கு பதிலாக 2, 3 திருமணம் செய்து கொள்வார்கள். வளரக்கூடியது மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது தான் குளிகை காலம். அப்போ இந்த 7:30 டூ 9ல நீங்க தாலி கட்டும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க வெள்ளிக்கிழமை திருமணம் செய்தீர்கள் என்றால், கட்டாயம் நீங்கள் இதை சோதித்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். தெரிய வரும். சிலர் வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் இல்லாமல் வியாழன், புதன், திங்கள் அப்படி முகூர்த்தம் செய்யும் பொழுது மிக சிறப்பாகவே இருக்கும். கால நேரம் ரொம்ப முக்கியம். கால நேரம்தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது முகூர்த்தத்திலே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை சரியில்லாத நாள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நமது பதிவுகள் எது நீங்க பார்த்தீங்கனாலும், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைப்பது எம்மை பொறுத்தமட்டிலும் சிறப்பில்லாத முகூர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அசுபம், மத்தியமமான நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது. அதுல தான் நீங்க முகூர்த்தம் வைக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க. கால நேரங்கள், சம்பிரதாயங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள் கணிச்சு கொடுத்ததுக்கு ஏற்றவாறு தான் நீங்க மாறணும். உங்களுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள்லாம் மாறாது. ஆனா அப்படி நீங்க செய்யறதின் விளைவு தான் 2 கல்யாணம், 5 கல்யாணம், ஒருவன் எத்தனை பேரை வேணாலும் இப்படி இது போன்ற கலாச்சாரங்கள்லாம் இன்னைக்கு பெருகிட்டு வர்றது. விபத்துக்குள்ளாகி நிறைய இழப்புகள சந்திக்கிறது. ரவுடிசம் இந்த மாரி நிறைய போதை வஸ்துகள் இப்படி வாழ்க்கையெல்லாம் சீரழிச்சுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இயற்கையை நீங்கள் மாற்றுவதனால்தான், ஜோதிட சாஸ்திரத்தை மாற்றுவதனால்தான். கேட்டா, "நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க? 30 வயசுல, 40 வயசுல டொப்பு டொப்புன்னு போறீங்க ஆனா இந்த ஜோதிட சாஸ்திரத்தையும், நமது பண்பையும், பாரம்பரியத்தையும், கலாச்சாரத்தையும் பாதுகாத்துட்டு, அதை கடைபிடிச்சுக்கிட்டு வந்தவங்க மட்டும் தான் இன்னைக்கு 100 வயசும், 110 வயசு வரைக்கும் அவ்வளோ ஏன் 60 வயசுக்கு மேல வாழ்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்களின் அறிவுரையை கேட்டு வாழ்றவங்க, அந்த கலாச்சாரத்தையும், பண்பாடையும் போற்றி வாழ்றவங்க, அவங்க தான் வாழுவாங்க. நீங்க இந்த புது தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்டத்திற்கு புதுமை, புதுமை அப்படின்னு சொல்லி புதுமை விரும்பிகளாக இருந்து செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு, அதனால் இழக்கக்கூடாத இன்னுயிரெல்லாம் சின்ன சின்ன வயசுலயே இழந்துட்டு போயிர்றீங்க. வாங்கக்கூடாத நோய்கள் எல்லாம் சின்ன சின்ன வயசுலயே வாங்கிக்கிறீங்க. பார்க்கக்கூடாத, அனுபவிக்கக்கூடாத இன்பங்கள், சுகங்கள் எல்லாம் சின்ன சின்ன வயசுலயே அனுபவிச்சு, பிஞ்சிலே பழுத்த பழான்ற நிலைக்கு தள்ளப்படுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலுக்கும், உங்களுக்கும் ஆரோக்கியமானது கிடையாது. நம்மளுடைய பண்பாடுகள், பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் இவைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து, பெரியவங்க சொல்றத கேட்டு, அவர்கள் உணவு முறையிலிருந்து, நம்மளுடைய பண்பாடுகளிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அதன்படி கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களது உடலும், உள்ளமும் மிக ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டுமல்லாது, உங்கள் சந்ததிகளும் ஒரு சிறப்பான சந்ததிகள் உருவாகுவாங்க. அதை நீங்க உருவாக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இளைஞர்கள் முன்வாருங்கள். முன்னோர்கள் சொல்வதை கடைபிடியுங்கள். உங்களது உடலையும், ஆன்மாவையும் உற்சாகமாகவும், தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் இந்த உலகில் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். அனுபவிப்பதற்கு தான். அதை அனுபவிக்க உடல் வேண்டுமல்லவா? உயிர் வேண்டுமல்லவா? அதை பேணி காப்பதற்கு நமது ஒழுக்கமும், உணவும், சுத்தமும், சுகாதாரமும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே தான் சொல்கிறேன், இளைஞர்களே ஜோதிட சாஸ்திரங்களை பின்பற்றுங்கள்.
தெய்வ வழிபாடுகளை கடைபிடியுங்கள். மூத்தோருக்கு மரியாதை கொடுங்கள். அவர்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டு வாழுங்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்வாக அது அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில உங்கள சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.